வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் டேட்டா இன்டர்பிரட்டேஷன் தகவல் செயலாக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் பை சார்ட் அப்படின்னா என்ன, அதில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்குது, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப் இருக்குது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதில் லாஸ்ட் டைம், அதாவது டேட்டா இன்டர்பிரட்டேஷன் தகவல் செயலாக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து 10 கேள்வி கேட்டிருக்காங்க. அது எஸ்ஐ எக்ஸாம் பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5 மார்க். ஏன்னா ஒரு கேள்விக்கு அரை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கேள்விக்கு 5 மார்க். அதே போல் டிஎன்பிஎஸ்சிலையும் ஒரு சில டைமில் குரூப் 1ல் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன டைப் இருக்குது பை சார்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்ல வராங்க, ஒரு பை வரைபடம் கொடுத்துருக்காங்க. அது யாரை குறிக்குதுன்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டியில் 6 இந்திய வீரர்கள் அடித்த ரன்களை சதவீதமாக கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜாக. ஓகேவா? அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலும் இந்தியா அந்த போட்டியில் அடித்த மொத்த ரன்னுமே இந்த 6 வீரர்கள் அடித்ததே. அதாவது என்ன அர்த்தம், ஒரு டீம் மொத்தம் 10 விக்கெட்டுக்கு ஆடும், அதில் 6 விக்கெட்டுக்கான ரன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மீதி 4 விக்கெட் அப்போ என்ன செஞ்சுருக்கோம், ரன்னே எடுக்காமல் டெக் அவுட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் கேள்வி என்ன, பாகிஸ்தான் அணி 372 ரன்கள் குவித்து 28 ரன்களில் தோல்வியை தழுவியது. ஸோ பாகிஸ்தான் 372 ரன் அடிச்சிருக்குப்பா, 28 ரன்னில் தோத்துருச்சுன்னா என்ன அர்த்தம், இந்தியா 400 ரன் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்தியா 400 ரன் அடிச்சிருந்தாதான் பாகிஸ்தான் 372 ரன் வரைக்கும் வந்து 28 ரன்னில் தோத்துருப்பாங்க. சரியா? இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம நார்மலாக கிரிக்கெட் பார்க்கும்போது இந்த டார்கெட் அப்படின்ற ஒன்றை தரும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன் சேர்த்துப்பாங்க. கரெக்டாக? அந்த ஒரு ரன்லாம் இங்கே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது சம்மு, ஒரு ரன்லாம் சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 372 ரன் பாகிஸ்தான் அடிக்குது, 28 ரன்னில் தோக்குது. அப்போ இந்தியா அடிச்ச ரன் என்ன, 400. சரிங்களா? இதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ரோஹித் என்பவர் புஜாராவை விட எத்தனை ரன்கள் குறைவாக எடுத்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, ரோஹித் எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு, மொத்தம் 400 ரன்னுப்பா. அதில் கொஷினில் பாருங்கள், ரோஹித் வந்து 12% ரன் அடிச்சிருக்காரு. இது பர்சன்டேஜில் இருக்கா? அப்போ என்ன செய்யணும்னா, மொத்தமாக 100%, அதில் 12%ன்றது எவ்வளோ, அதுதான் நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? பாருங்கள், ரன்னு தேவைன்றனால அந்த 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 4ஐயும் 12ஐயும் பெருக்குனா 48 ரன் அந்த 400 ரனில் ரோஹித் அடிச்சது. ஓகேவா? அதே போல் புஜாரா அப்படின்னும் போது அதே 400 ரன்பா டோட்டலு இந்தியா அடிச்சது, மொத்தம் 100%. அதில் புஜாரா அடித்தது எவ்வளோ பர்சன்டேஜ், 17%. கரெக்டாக? அந்த 17% மேலே எழுதிக்கிறேன். 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 4ஐயும் 17ஐயும் பெருக்குனா 68 ரன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரோஹித் 48 ரன் அடிக்கிறாரு, புஜாரா 68 ரன் அடிக்கிறாரு. கொஷினில் என்ன கேட்குறாங்க, ரோஹித் என்பவர் புஜாராவை விட எத்தனை ரன்கள் குறைவாக எடுத்துள்ளார். புஜாரா 68 ரன்னு, ரோஹித் 48 ரன்னு, அப்போ 20 ரன்னு கம்மியாக எடுத்திருக்காரு. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? இல்லைனா இதை வேறு எப்படி சார் போடலாம், ஈஸியாக புரிஞ்சுங்க, இது இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. என்ன செய்யலான்னா, நான் பாருங்கள் பர்சன்டேஜ்லேயே பார்க்குறேங்க, புஜாரா 17%ங்க. சரியா? ரோஹித் 12%. அவ்வளோதானே. இப்போது புஜாரா ரோஹித்தை விட எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், 17லேருந்து 12 கழிச்சா 5%. கரெக்டாக? அப்போது ரோஹித்தை விட புஜாரா 5% ரன் அதிகமாக அடிச்சிருக்காரு. அதுதானே அதுக்கு மீனிங்கு. இப்போ அவ்வளோதாங்க. அதே இந்தியா அடித்த மொத்த ரன் 400 ரன்னுங்க. இதில் 5% என்னன்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் ஓவர். என்ன செய்யலாம், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகுமா, 4ஐயும் 5ஐயும் பெருக்குனா 20 ரன் ஆன்சரு. ஓகேவா?
ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுலேயே ரெண்டாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க, இந்தியா அணி 325 ரன்கள் குவித்து 13 ரன்களில் தோல்வியை தழுவியது. ஸோ இந்தியா 325 ரன் அடிச்சிருக்காங்க, 13 ரன்னில் தோக்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அடித்த ரன்னு எவ்வளோ ரன்னு? 338 ரன்னு. புரியும் நினைக்கிறேன். பாகிஸ்தான் 338 ரன் அடிச்சிருந்தாதான் இந்தியா 325 ரன் எடுத்து 13 ரன்னில் தோத்துருப்பாங்க. ஓகேவா? இதை கொஷின் என்ன கேட்குறாங்கப்பா, பாகிஸ்தான் அடித்த ரன்னில் கோலி அடித்த ரன்கள் எத்தனை சதவீதம்? ஸோ சதவீதம் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக எப்போவுமே 100% தானேங்க, அது இன்ட்டு 100 எழுதிக்கிறேன். சரியா? அப்போ கீழே பாகிஸ்தான் அடித்த ரன்னில், இந்த இல்லில் முடியுது பாருங்க, இதுதான் கீழே வரணும். இங்கிலீஷ்லேயும் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, என்னன்னு, வாட் பர்சன்ட் ஆஃப் த ரன் ஸ்கோர்டு பை பாகிஸ்தான். இந்த வாட் பர்சன்ட்னு ஆரம்பிக்குதுல, அதை கீழே எதுங்க. அப்போ என்ன செய்யணும்னா, பாகிஸ்தான் அடித்த ரன்னு எவ்வளோ ரன்னுங்க? 338 ரன்னு. இதில் கோலி அடித்த ரன் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? தெளிவாக புரிஞ்சுங்க. கோலி இந்தியன் பிளேயர். அப்போ இந்தியா டீம் மொத்தமாக சேர்த்து அடிச்சதே 325 ரன் தான். அதில் தான் கோலி எவ்வளோ பர்சன்டேஜ் ரன் அடிச்சிருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும். சரியா? 338ன்றது பாகிஸ்தான் ரன்னு, அதில் போய் செக் பண்ணக்கூடாது. ஸோ இந்தியாவில் தான் கோலி ஆடுறாரு. அப்போ கோலி வந்து டோட்டல் வந்து இந்தியாவது 325 தானேங்க. அதில் கோலி இது பர்சன்டேஜ் என்ன? கோலிக்கான பர்சன்டேஜ் 20%. கரெக்டா? அப்போது 325 ரன்னில் 20%னா கோலி எவ்வளோ ரன் அடிச்சிருப்பார்? நான் என்ன செய்கிறேன், ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிட்டேன். ரெண்டாவது வாய்ப்பால் இது 1 முறை, இது 5 முறை. ஓரஞ்சு 5, 6 5 30, 25ல் 5 5 இருக்குமா? ஸோ 65 ரன், அதாவது அந்த 325 ரன் இந்தியா அடிக்குது பார்த்தீங்களா, அதில் தான் 65 ரன் கோலி அடிச்ச ரன். ஸோ அப்போது 65 ரன் கோலி அடிச்சிருக்கார். இது புரியும் நினைக்கிறேன். கொஷின் அதானே கேட்குறாங்க, பாகிஸ்தான் அடிச்ச ரனில் கோலி அடித்த ரன் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் எதை கேட்குறாங்களோ அதை பெருக்கணும். சரியா? மொத்தம் 100%, அதனால் அதை பெருக்கிக்கிறேன். பாகிஸ்தான் அடிச்ச ரன் வந்து பார்த்தீங்கன்னா 338, அதில் கோலி அடிச்ச ரன். சரியா? அதில் கோலி அடிச்ச ரன் 65 தான். ஏன்னா இந்தியா அடித்த அந்த 325 ரன்னில் தான் கோலியோட ரன் அடங்கும். ஸோ அதில் தான் நீங்கள் 20% என்னன்னு செக் பண்ணணும். இது புரியும் நினைக்கிறேன். இது புரிஞ்சா நெக்ஸ்ட்டு கேன்சல் எப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது வாய்ப்பால் இதை அடிக்கலாமா? ரெண்டாவது வாய்ப்பால் இது 1 முறை, அகைன் மீதி என்ன இருக்கும்? 13 அப்படின்னும் போது 6 முறை 12, கரெக்டா? ஸோ வேறு என்ன செய்யலாம்? மீதி 1 18ல் 9 முறை இருக்கும். ரெண்டாவது வாய்ப்பால் இது 50 முறை. இப்போ இது வேறு வழியே இல்லைங்க. 13ஆம் வாய்ப்பால் தான் அச்சாகணும். 13ஆம் வாய்ப்பால் இது 5 முறை, 13ஆம் வாய்ப்பால் இது 13 முறை. இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. 5ஐயும் 50ஐயும் பெருக்குனா 250. இதை நான் 13ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஓர் 13 13, 25ல் 13 போனால் மீதி 12, ஒரு 0 இறக்கிறேன். 13ல் எத்தனை, சாரி 120ல் எத்தனை 13 இருக்குன்னு கேட்குறாங்க. இதை எப்படி சார் போகிறது? ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. 13 10 முறை பெருக்குனா 130ஆங்க. கரெக்டா? 13 10 முறை பெருக்குனா 130. இது 120 விட அதிகமாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா, அப்போது அதில் ஒரு 13 கழிச்சிட்றேன். 130ல் ஒரு 13 கழிச்சா 117ஆப்பா. அப்போ அது 9 முறை. 13 9 முறை பெருக்குனா 117. அப்போ மீதி 3. ஆன்சர் எழுதும்போது மேலே எந்த நம்பர் எழுதுனீங்களோ அது கோஷன்ட், ஈவுன்னு சொல்லுவாங்க. அதை தான் சைடில் எழுதணும். கீழே மீதி என்ன வந்துச்சோ அதை மேலே எழுதணும். எதால் டிவைட் பண்ணிங்களோ அதை கீழே எழுதணும். அப்போ 19 3/13% அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் ரன் ஸ்கோர்டு பை தவான் டு தட் ஆஃப் ரஹானே அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
தவான் மற்றும் ரஹானே அடித்த ரன்களுக்கு இடையேயான விகிதம். ஸோ தவான் ரஹானே பாருங்க, தவான் 16%, ரஹானே 5%. இது ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. அதனால் ஆன்சரு 16:15. அவ்வளோதான். சரியா? இது புரியும் நினைக்கிறேன். தவான் 16%, ரஹானே 5%. அதனால தான் 16:15 ஆன்சர். இதை நீங்கள் மாற்றி எழுதினாலும் ஆன்சர் தப்பு தாங்க. அதாவது ரஹானேது ஃபஸ்ட்டு போட்டு தவாந்து நீங்கள் ரெண்டாவது போட்டிங்கனாலும் ஆன்சர் தப்பு தான். கொஷினில் யாரை ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு, யாரை ரெண்டாவதாக கேட்குறாங்களோ அவங்க தான் ரெண்டாவது. ஏன்னா நம்ம அதிர்ஷ்டம் பாருங்கள், 5:16 ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் அது ஆன்சர் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இது நல்ல கொஷினுங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். புஜாரா அடித்த ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அடித்த குறைந்தபட்ச ரன் என்ன, மினிமம் ஸ்கோர் ஆஃப் பாகிஸ்தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. நான் என்ன செய்கிறேன்னா, பாகிஸ்தான் அடித்தது 100% ரன்னுன்னு வச்சிங்களேன், அதை நான் 100 ரன்னுன்னு எடுத்துக்கிறேன். அதாவது குறைந்தபட்ச ரன்னுன்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா 1% ரன்னை அதாவது ஒரு ரன்னை 1%ன்னு எடுத்துக்கிறேன். இது புரியுதா பாருங்கள். ஒரு ரன்னை 1%ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 100%க்கு 100 ரன் வச்சுருப்பாங்களா? இதுதான் குறைந்தபட்ச ரன். ஸோ புஜாரா அடித்த ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. நான் என்ன செய்கிறேன், இதை இந்தியா அடித்த ரன்னாக எடுத்துக்கிறேன். இந்த குறைந்தபட்ச ரன்னுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன். இது இந்தியா அடித்த ரன்னு. சரியா? இந்தியா மொத்தமாக 100 ரன் அடிக்குதுன்னு வைங்களேன். ஒரு ரன் 1%. அப்போ 100 ரன் 100% இல்லை. ஓகேவா? இப்போ இதில் புஜாரா எவ்வளோ ரன் வச்சிருப்பாரு? புஜாரா 17%. அப்போ 1% ஒரு ரன்னா புஜாரா எவ்வளோ ரன்னா வச்சிருப்பாரு? 17 ரன் வச்சிருப்பாரு. புஜாரா 17 ரன் வச்சிருப்பாரு. 1% ஒரு ரன். அப்போ புஜாரா 17 ரன் வச்சிருப்பாரு. கரெக்டா? ஸோ யோசிச்சு பாருங்க. 17 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் எவ்வளோ ரன் வச்சிருக்கணும்? 83 ரன் வச்சிருக்கணும். இது புரியுதா? 83 ரன் அப்படின்றது பாகிஸ்தான் அடித்த குறைந்தபட்ச ரன்கள். இது அசியூம் பண்ணி நம்மளா எடுக்கிற சம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் தான் அந்த குறைந்தபட்ச ரன், அதாவது இந்தியா அடித்த குறைந்தபட்ச ரன் 100 ரன்னு எடுத்துக்கணும். சரியா? அந்த இதிலெல்லாம் பார்ப்பீங்க, லாப நஷ்டம் கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மதிப்பு தரலன்னு வைங்களேன். நம்ம எப்போவுமே என்ன செய்வோம்? 100% அந்த 100 ரூபாய் அதை வச்சு தான் சம் போடுவோம். கரெக்டாக? சேம் அதே விஷயம் தாங்க இங்கேயும். இந்தியா அடித்த மொத்த ரன் நான் 100 ரன் எடுத்துக்கிறேன். அதை நான் 100%ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? 100% 100 ரன் அப்படின்னா 1% ஒரு ரன். புஜாரா அப்போ 17 ரன் அடிக்கிறாரு. அப்போ 17 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் 83 ரன் வச்சிருக்கணும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் பி 83 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ரஹானே மற்றும் விஜய் அடித்த ரன்களுக்கும் தவான் மற்றும் கோலி அடித்த ரன்களுக்கும் இடையேயான வித்தியாசம். ரஹானே விஜய். ரஹானே 5%, விஜய் 20%, ஆட் பண்ணால் 35%பா. சரியா? அதே போல் இன்னும் 2 பேர் யார் யார் சொல்லியிருக்காங்க? தவான் கோலி. பாருங்க, தவானும் கோலியும். தவான் 16, கோலி 20, இதை ஆட் பண்ணால் 36%. ஒன்று 35%பா, இன்னொன்று 36%. ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு தான் இப்போ சம் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க? ரஹானே மற்றும் விஜய் அடித்த ரன்கள் அப்படின்றது 35%. தவான் மற்றும் கோலி அடித்த ரன்கள் அப்படின்றது 36%. இவங்க 2 பேருக்கான வித்தியாசம் எவ்வளோ ரன்னுன்னு கேட்குறாங்க. இதில் இந்தியா அடித்த மொத்த ரன்கள் தந்திருக்கணும். அது ஆக்சுவலாக டைப்பிங் மிஸ்டேக் தான், என் தவறே. ஸோ என்னன்னா, இஃப் இந்தியா ஸ்கோர்டு 600 ரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது தமிழில் டைப் பண்ண காணோம்.
ஸோ தமிழில் நோட் பண்ணுறவங்க இதை நோட் பண்ணி வச்சிங்க. இங்கே இந்தியா அடித்த மொத்த ரன்கள், இந்தியா அடித்த மொத்த ரன்கள் 600 ரன் இந்தியா அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 600 ரன் இந்தியா அடிக்குதுன்னா அதில் இவங்க 2 பேருக்கான வித்தியாசம் என்னங்க? அதாவது ரஹானேவும் விஜயும் சேர்ந்து 35% அடிக்கிறாங்கப்பா ரன்னு. தவானும் கோலியும் சேர்ந்து 36% அடிக்கிறாங்கப்பா. இவங்க 2 பேருக்கான வித்தியாசம். இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுவீங்க மேக்ஸில். சரியா? அதாவது டிஃப்ரென்ஸ், வித்தியாசம்னா என்னங்க செய்யணும்? கழிக்கணும்ல. ஸோ கழிச்சிங்கன்னா 1% ரன் அப்படின்றது தான் வித்தியாசம். கரெக்டா? சிம்பிளான கொஷினுங்க. 600க்கு 1% எவ்வளோங்க? அதுதாங்க இவங்க 2 பேருக்கான, அதாவது இவங்க அதுக்கான வித்தியாசம் கேட்குறாங்களே, அந்த வித்தியாசம் என்ன செய்யணும்? 600க்கு 1% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 6 ரன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன். அடுத்ததா பார்ப்போம். 4200 பேர் மொத்தமாக பிளேயர்ஸாக இருக்காங்களாம். மொத்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை 4200ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடமானது வெவ்வேறு விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கையை சதவீதத்தில் குறிக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது சம் போடும்போது பார்ப்போம். பாருங்கள். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ பிளே ஃபுட்பால் அண்டு வாலிபால் டுகெதர்? கால்பந்து மற்றும் கைப்பந்து ஆகிய விளையாட்டுகளை விளையாடிய மொத்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, கால்பந்து கைப்பந்து ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக எத்தனை பேர் விளையாடிருக்காங்க இதுதானே கேட்குறாங்க. அப்போ மொத்தம்னும் போது கால்பந்து எவ்வளோ இருக்குது? 17%. கைப்பந்து அதாவது வாலிபால் 13%. கரெக்ட் தானே? ஸோ இது ரெண்டுமே சேர்த்தா மொத்தமாக 30% ஆதிருக்காங்க. அதானே சொல்கிறாங்க. கால்பந்து கைப்பந்து ஆகிய விளையாட்டுகளை விளையாடிய மொத்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை. அப்போ கால்பந்து 17%, கைப்பந்து 13%, மொத்தமாக 30%. ரைட்டா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். நான் என்ன செய்கிறேன்னா, மொத்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கைன்னு எவ்வளோ தந்திருக்காங்க? 4200 பேருங்க. சரியா? 4200 பேர். நான் ஏற்கனவே சொன்னது தான். யாரை கேட்குறாங்க? இங்கே விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்கல்ல. அப்போது இந்த பெருக்கல்ல எழுதுகிற இந்த நம்பர் விளையாட்டு வீரர்களின் மொத்த எண்ணிக்கையாக இருக்கணும். சதவீதம் கேட்டால் 100ஆல் பெருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. பர்சன்டேஜ் கேட்டால் 100ஆல் பெருக்கணும். இங்கே மொத்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ பெருக்கல்ல அந்த 4200 அதுதான் மொத்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை, அதுதான் வரணும். சரியா? இதில் தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கே நமக்கு கொடுத்துருக்குது என்ன? 30%. கரெக்டா? அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. அதில் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா கால்பந்து கைப்பந்து சேர்த்து மொத்தமாக எவ்வளோ பேர் விளையாடிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன்? 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 42ஐயும் 30ஐயும் பெருக்கினா ஆன்சர் ஓவர். 3 2 6, 3 4 12, இங்கிட்ட ஒரு 0 இருக்கா, அதை நான் சேர்த்துக்கிறேன். அப்போ 1260 பேர் கால்பந்தும் கைப்பந்தும் சேர்ந்து விளையாடிருக்காங்க, மொத்தமாக விளையாடினவங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். கிரிக்கெட் மற்றும் டென்னிஸ் விளையாடிய விளையாட்டு வீரர்களுக்கான வித்தியாசம். இந்த வித்தியாசம்ன்ற வார்த்தை வந்தாலே கழிக்கணும், அது ஞாபகம் வச்சுங்க. இங்கேயும் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்? அப்போ மொத்தமாக விளையாடினது 4200 பேர் இல்லை, அதை பெருக்கிக்கிறேன். தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்குது பர்சன்டேஜ் தான்ப்பா. கிரிக்கெட்டு டென்னிஸா? கிரிக்கெட் 35%, டென்னிஸு 25%. ஸோ பாருங்கள், 35%க்கும் 25%க்குமான வித்தியாசம் அப்படின்னா கழிக்கணுமா? கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 10% வரும். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. மொத்தம் 100%. இதில் 10% எவ்வளோங்க? இதுதான் கொஷினு. 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன்.
42ஐயும் 10ஐயும் பெருக்குனா 420 பேர் வித்தியாசமாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டென்னிஸ் மற்றும் ஹாக்கி விளையாடியவர்களுக்கு இடையே ஆன விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ரேஷியோ கேட்குறாங்க டென்னிஸ்க்கும் ஹாக்கிக்கும். ஸோ டென்னிஸ் 25%, ஹாக்கி 10%. ஸோ ஃபஸ்ட்டு டென்னிஸ் கேட்டனால டென்னிஸ் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் ஹாக்கி கேட்குறதுனால ஹாக்கி எழுதிக்கிறேன். ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிளில் வருமோ அதில் தான் கேன்சல் பண்ணோம். சரியா? ரெண்டுமே பொதுவாக 5 வாய்ப்பாடில் வரும். இது 5 5 25, இது I2 10. ஸோ 5:2 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? 5:2. ஆப்ஷன் பி 2:5யும் கொடுத்துருக்காங்க. ஆனால் தெளிவாக புரிஞ்சுங்க, யாரை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க? டென்னிஸ் தான். அப்போ டென்னிஸை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். யார் ரெண்டாவதாக கேட்குறாங்க? ஹாக்கியை, அவங்கள தான் செகண்ட் எழுதணும். சரியா? தெளிவாக கொஷினை புரிஞ்சு போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கால்பந்து விளையாடியவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ பிளேடு ஃபுட்பால். ஸோ ஃபுட்பால் மொத்தம் எத்தனை பேர் ஆடிருக்காங்களா பாருங்கள். ஃபுட்பால் எவ்வளோ பர்சன்டேஜ்? 17%ங்க. இப்போ இதை வச்சு தான் சம் போட போகிறோம். நான் என்ன செய்கிறேன்னா, விளையாடியவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறதுனால மொத்தம் 4200 பேர், அதை சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதில் 17% தான் கால்பந்து, டோட்டலாக 100%. அதை கீழே எழுதிக்கிறேன். அவ்வளோதான். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? 42ஐயும் 17ஐயும் பெருக்குனா சம் ஓவர். 7 2 14, மீதி 1. 7 4 28, 1 29, ஓர் 42 42. ஸோ 4 1 7, 714 பேர் கால்பந்து ஃபுட்பால் மட்டும் ஆடியிருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், டென்னிஸ், ஹாக்கி மற்றும் கிரிக்கெட் விளையாடிய மொத்த நபர்களின் சராசரியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை என்ன செய்கிறேன்னா, டென்னிஸ் ஃபஸ்ட்டு எத்தனை பேர்னு பார்ப்போம். பாருங்கள், டென்னிஸ் 25%. டென்னிஸு 25%. ஸோ மொத்தம் 4200 பேருங்க. இதில் 25% என்னன்னு பார்க்குறேன். இவங்க தான் டென்னிஸ் விளையாடினவங்க. 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். அப்போது 42 × 25, இதை பெருக்கணும்னா I2 10, I4 20, 20 + 1 21, 2 42 84. ஸோ 0 5 1050 பேரில் டென்னிஸ் மட்டும் ஆடிருக்காங்க. சரியா? ஹாக்கி அப்படின்னும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? மொத்தம் 100%. 4200 பேர் டோட்டலாக விளையாடினவங்க. இதில் ஹாக்கி மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்ப்பா? ஹாக்கி மட்டும் 10%. கரெக்டா? ஸோ அப்போ 10% என்ன சார்? 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 10ஐயும் 42ஐயும் பெருக்குனா 420 பேர் ஹாக்கி மட்டும் விளையாடிருக்காங்க. மூணாவதா கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் எவ்வளோ பர்சன்டேஜ்? 35%. ஸோ பாருங்கள், அந்த 35% கிரிக்கெட் மட்டும் வேணும். ஸோ டோட்டலாக 100%. டோட்டலாக இருந்தவங்க 4200 பிளேயர்ஸு, அதில் 35% தான் கிரிக்கெட்டுப்பா. சரியா? ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 42ஐயும் 35ஐயும் பெருக்கணுமா? I2 10, மீதி 1, I4 20, 1 21, 3 2 6, 3 4 12. ஸோ 0 7 4 1, 1470 பேர் கிரிக்கெட் மட்டும் ஆடுறாங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? டென்னிஸ், ஹாக்கி, கிரிக்கெட் விளையாடிய மொத்த நபர்களின் சராசரி காண்க. அப்போ இது 3 டீமாப்பா? 3 கேமா? கரெக்டாக, டீம் இல்லை, 3 கேமு. ஸோ 3 கேமுன்றனால அந்த 3த்தையும் கூட்டுங்க. 1050 + 420 + 1470. இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தா அதுதான் சராசரி. கரெக்டா? அதுதான் மீன், ஆவரேஜ் அப்படின்னுவாங்க. கொஷினில் ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இதை 3த்தையும் ஆட் பண்ணால் 1050
420, 1470, 0, 14, 9, 2, 2940/3ன்னு வருமா? இது ஒரு முறைங்க. 3ஆம் வாய்ப்பாலில் 9 முறை 27, கரெக்டா? 9 முறை 27, 29ல் 27 போனால் மீதி 2, 24ல் 8 முறை 3 இருக்குமா? ஒரு 0. அப்போ 980 அப்படின்றது சராசரியாக இருக்குங்க. 980 ஆப்ஷனில் இருக்கா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? 3 விளையாட்டு விளையாடுறவங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அந்த 3ஐயுமே ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் அவங்க கேட்ட ஆவரேஜ், சராசரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள பை வரைபடமானது ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்திற்கான பல்வேறு செலவுகளை கூறுகிறது. அந்த குடும்பத்தின் மாத சேமிப்பு 8000 அப்படின்னா கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. சரி, ஓகே. இந்த கொஷினில் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. இந்த கொஷினில் இருக்கிற ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, அது நான் சம் போட சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, அவங்க சேவிங்ஸாக 8000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க மாதம். சரியா? அதே போல் இங்கே குத்துருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, த பை சார்ட் கிவன் பிலோ ஷோஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதாவது என்ன அர்த்தம்? இந்த பை வரைபடம் ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கான பல்வேறு செலவுகளை கூறுகிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, பல்வேறு செலவுகள், வேரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த டைகிராமில் இருக்கிறது எல்லாமே அப்போ பல்வேறு செலவுகள் தானேங்க. இந்த டைகிராமில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பல்வேறு செலவுகள் தான். அப்போ சேமிப்பையும் இவங்க ஒரு செலவாக தான் கணக்கிட்டு இருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுங்க, சேமிப்பையும் இங்கே ஒரு செலவாக தான் சொல்கிறாங்க, எக்ஸ்பெண்டிச்சராக தான். ஏன்னா இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் போடும்போது இதுக்கான மீனிங் என்னன்னு புரியும். பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி ஃபார் த மந்த்? படத்தில் கூறப்பட்டுள்ள குடும்பத்தின் ஒரு மாதத்திற்கான மொத்த செலவுகள் எவ்வளவு? நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், சேவிங்ஸு 8000 ரூபாய், கரெக்டாக? சேமிப்பாக எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன்? 8000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன். அப்போது இங்கே எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க? சேவிங்ஸ் அப்படின்றது 60 டிகிரி. அப்போ அந்த 60 டிகிரி தான் 8000 ரூபாவா? கரெக்டா? எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதாங்க, 60 டிகிரி 8000. மாத சம்பளம் அப்படின்னும் போது டோட்டல் தானேங்க, டோட்டல். அப்போ அந்த டோட்டல் அப்படின்னும் போது 360 டிகிரி. இது எவ்வளோன்னு தெரிஞ்சா சம் ஓவர். ஓகேவா? 60 என்ன பண்ணால் 360 ஆகுங்க. 60 6ஆல் பெருக்குனா தான் 360, கரெக்டா? அதே போல் 8000ஐயும் 6ஆல் பெருக்குனா 48000 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இது ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இதை இந்த 48000 அவருடைய சேல்ரியாக கணக்கிட்டுக்கிறீங்க. அவர் வந்து 48000 ரூபாய் சம்பாதிக்கிறார் சார், அதில் 8000 ரூபாய் தனியாக செலவு அதாவது 8000 ரூபாவை சேர்த்து வைக்கிறாரு. அப்போ அவருடைய செலவு 40000ன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே அவர் சேர்த்து வைக்கிறார் பார்த்தியா, அதுவே ஒரு செலவாக தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம அதிர்ஷ்டம் ஆப்ஷனில் 40000 கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். கொஷினில் இந்த சேமிப்புன்றது தனியாலாம் சொல்ல, அதையும் ஒரு செலவாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க, 48000 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். 60% 8000 தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு க்ளூ. 60 6ஆல் பெருக்குனா 360 டிகிரி. ஏன்னா டோட்டலாக எப்போவுமே 360 டிகிரி இருக்கும். கரெக்ட் தானே? நம்ம ஏபி டிவிலியர்ஸ் சாரையும் வந்து மிஸ்டர் 360 அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு புள்ளியில் அமையும் மொத்த கோணத்தின் அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி. இது தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஒரு புள்ளியில் அமையும் மொத்த கோணத்தின் அளவு 360 டிகிரி, 360 டிகிரி. கரெக்டா? ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஒரு மார்க் வைக்கிறேன்னா இதை வச்சு நம்ம எவ்வளோ ஆங்கிள் வரையலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
360 டிகிரி வரையலாம். ஒரு சர்க்கிள் அப்படின்னாலே 360 டிகிரி இருக்கும். அதுதான் ஒரு புள்ளியை பேஸ் பண்ணி 360 டிகிரி வரையலாம். ஓகேவா? அதே போல அரைவட்டத்தில் அமையும் கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? செமி சர்க்கிளில் எந்த ஆங்கிள் இன்ஸ்கிரைப்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் 90 டிகிரி. இதுவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஜாமெண்ட்ரி அப்படின்ற டாபிக் நான் போகிறேன். அப்போ இதை பற்றி விளக்குறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இங்கே சேமிப்புன்றது ஒரு செலவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் 48,000 அப்படின்றது தான் மொத்த செலவு. ஒரு மாதத்துக்கான மொத்த செலவுன்றது எவ்வளோ? இங்கே 48,000. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஹவு மச் மோர் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட் தட் ஆன் சேவிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேமிப்பை விட உணவுக்கு எவ்வளவு தொகையை அதிகம் செலவிடுகிறார்கள்? ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தாங்க. சேமிப்பு 60 டிகிரி, அதை 8,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? உணவு பாருங்க, உணவு 120 டிகிரியா? கரெக்டா? உணவு 120 டிகிரி. தெளிவாக புரிஞ்சுங்க. சேமிப்பை விட உணவுக்கு எவ்வளவு தொகையை அதிகம் செலவிடுகிறார்கள். நான் என்ன செய்கிறேன்னா 60 டிகிரி 8,000 ரூபான்னு சொல்கிறேன். அது சேமிப்புப்பா. உணவுக்கு 120 டிகிரி செலவு பண்ணுறாங்க. அப்போ அதை விட டபுளாக செலவு பண்ணுறாங்க. கரெக்டாக? 60 2ஆல் பெருக்குனா தான் 120. அப்போது 8,000 2ஆல் பெருக்குனா என்ன சார் வரும் அப்படின்னு சம் போட்டுறாதீங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு சின்ன க்ளூ இருக்குது. எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16,000ன்னு வருமா? எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னா 8,000 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. கொஷின் கேட்குறது அதுதான். ஓகேவா? இந்த மாதிரி போடுங்க. ஆனால் இதை விட ஈஸியான மெத்தட் நான் ஒன்று சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சது 60 டிகிரி, அதை நான் 8,000ன்னு எடுத்துக்கிறேன். இது சேமிப்பு. கரெக்டாக? உணவுக்கு 120 டிகிரிங்க, சேமிப்புக்கு 60 டிகிரிங்க. இதுக்கான வித்தியாசம் என்னங்க? வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிடலாம்ல. கரெக்டா? அப்போ 60 டிகிரி அதிகமாக செலவு பண்ணுறாங்க. உணவுக்கு 120 டிகிரி செலவு பண்ணுறாங்கப்பா, சேமிப்புக்கு 60 டிகிரி செலவு பண்ணுறாங்க. இதுக்கான வித்தியாசம் 60 டிகிரி. ஸோ வித்தியாசம் 60 டிகிரி செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ 8,000 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சேமிப்பு மற்றும் உணவு ஆகிய செலவுகளுக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேமிப்பு 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு உணவு பாருங்க, சேமிப்பு 60 டிகிரி, உணவு 120 டிகிரி. இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓர் 60 60, 2 முறை 120. கரெக்டா? ஸோ 1:2 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஹவு மச் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் அதர்? இதர செலவுக்காக செலவிடப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கொஷினில் இதர செலவுக்காக 45 டிகிரி செலவு பண்ணுறாங்க அதர்ஸுக்கு. சரியா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாயிண்ட் என்ன? சேவிங்ஸு 60 டிகிரி, அது 8,000. கரெக்டா? சேவிங்ஸ் 60 டிகிரி, அது 8,000. இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, கொஷினில் என்ன 45 டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா இதர செலவு 45 டிகிரிங்க, அது எவ்வளோன்னு தான் கேள்வி. நான் என்ன செய்கிறேன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 8,000 இன்ட்டு 45 வகுத்தல் 60. ஸோ இந்த கொஷின் மார்க்குக்கு எதிரில் இருக்கிற நம்பரை கீழே எழுதுங்க. சைடில் 2 நம்பராக வருது பார்த்தீங்களா, அதை மேலே எழுதிங்க. சரியா? ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்டேன். வேறு என்ன ஆகும்? 2ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, இது 2ஆம் வாய்ப்பாலில் 400 முறை, 3ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 5 முறை. சரியா? 5 4 பெருக்குனா 60ஆப்பா. இது இல்லாமல் இங்கே 2 0 இருக்குது, அந்த 2 0 சேர்த்துங்க. அப்போ 6,000 ரூபாய் எதுக்கு செலவு பண்ணுறாங்க? இதர செலவுக்காக செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? அதர்ஸுக்காக 6,000 ரூபாய் செலவாகுது. இது ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா 60% 8,000மா? இது ரெண்டுமே பொதுவாக நான் என்ன செய்கிறேன்னா 15ஆல் டிவைட் பண்ணுறேன்.
15ஆல் டிவைட் பண்ணால் இது எத்தனை முறைங்க? இல்லைனா 4 வாய்ப்பால் அதிகங்களே, 4 வாய்ப்பால் இது 5 முறை, 4 வாய்ப்பால் இது 2000 முறை வருமா? கரெக்டா? ஸோ அப்போ பாருங்களேன், 5% அதாவது 5 டிகிரி 2000. அப்போது 45 டிகிரி என்ன? இதுதானே கொஷினு. 5 3ஆல் பெருக்குனா 45, அப்போ 2000 3ஆல் பெருக்குனா 6000. அவ்வளோதான் ஆன்சரு. இது ஈஸியாக இருந்தால் இது எடுத்துங்க. சரியா? தெளிவாக புரிஞ்சுங்க. 60 டிகிரியும் 8000ம் பொதுவாக 4 வாய்ப்பால் வரும்பா. சரியா? நான் என்ன செய்கிறேன்னா 4ஆல் அடிச்சேன்னா 15 முறை 60, 4ஆல் அடித்தா 2000 முறை 8000. சரியா? அப்போ 5 டிகிரி 2000. அப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு 45 டிகிரி வேணும்னா 15 3 45, அதே 3ஆல் 2000 பெருக்குனா 6000 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு, வீட்டு வாடகை மற்றும் கல்விக்காக செலவிடப்பட்ட தொகைகளின் வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டு வாடகை ஹவுஸ் ரெண்ட் வந்து 105 டிகிரி. கரெக்டா? அதே போல் கல்வி 30 டிகிரி. பாருங்க, வீட்டு வாடகை 105 டிகிரியா, கல்வி வந்து எவ்வளோ 30 டிகிரி. இதுக்கான வித்தியாசம் தான் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ இதுக்கான வித்தியாசம் அப்படின்றது எவ்வளோங்க வரும்? 105ல் 30 போச்சு அப்படின்னா 75 டிகிரியா? கரெக்டா? 75 டிகிரி. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. கொஷினில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் 60 டிகிரி 8000னு தெரியும். அப்போ 75 டிகிரி என்ன? இதுதானே கொஷினு. ஸோ நான் என்ன செய்கிறேன், போன சம் மாதிரி தான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 8000 இன்ட்டு 75 பை கொஷின் மார்க்குக்கு எதிரில் இருக்கிற நம்பரை கீழே எழுதிக்கிறேன். சரியா? 15ஆம் வாய்ப்பால் இது 4 முறை, 15ஆம் வாய்ப்பால் இது 5 முறை, ஒரு நாள் 4, 2000 முறை 8000. ஸோ 2005 பெருக்குனா 10,000 ரூபாய் அப்படின்றது ஆன்சர். இதுதான் இதுக்கான வித்தியாசம். ஓகேவா? இதை எப்படி சார் ஷார்ட்டாக போகிறது? சிம்பிளாக யோசிங்க. 60 டிகிரி 8000மா, இதையும் நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இது என்ன ஆகும்? இது 15 முறை, இது 4ஆல் டிவைட் பண்ணால் 2000 முறையா? கரெக்டா? எனக்கு 75 டிகிரி வேணும்ப்பா. 5 டிகிரி 2000னா 75 டிகிரி என்ன? இதுதானே கொஷினு. 15 5ஆல் பெருக்குனா 75பா. அதே 5ஆல் 2000 பெருக்குனீங்கன்னா 10,000 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். இது ஏன் இப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ரெண்ட்டுக்கும் எஜுகேஷனுக்குமான வித்தியாசம் அதானே கேட்குறாங்க. ஒரு தடவை பார்த்துங்க. ஹவுஸ் ரெண்ட் அப்படின்றது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 105 டிகிரி. எஜுகேஷன்றது 30 டிகிரி. இதுக்கான வித்தியாசம் அப்படின்னும் போது கழிக்கணுங்க. சரியா? அதாவது டிஃப்ரென்ஸுன்னு கேட்டால் என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ கழிச்சிங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ டிகிரி வருது? 75 டிகிரி வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் 60 டிகிரி 8000 தான். ஸோ 60 டிகிரி 8000னா 75 டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா சம் ஓவர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 சம்மு, அதில் 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த 15 கொஷின்ஸை தெளிவாக பார்த்துருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஸ் பார்ட் போடுறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.